Hi guys, நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவை யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இனி நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 ரிலேட்டடாக தான் வீடியோஸ் வரப்போகுது. ஷார்ட்ஸும் போட போகிறேன், பட் இந்தியா பங்களாதேஷ்னால் போட முடியல. ஐம் ஸோ சாரி. இனி வர எல்லா மேட்சஸ்க்கும் ரிவ்யூ மாதிரி ஷார்ட்ஸ் போட போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் மக்களே. ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க 60 ரனில். செகண்ட் மேட்ச் இந்தியன் டீம் பங்களாதேஷை கம்ப்ரிஹென்சிவாக தோக்கடிச்சாங்க. அண்ட் தேர்ட் மேட்ச் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தானை 106 ரன்ஸில் தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது சொல்லிடுவோம். இந்த குரூப்பில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, நியூசிலாந்து குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு குரூப்லேருந்து 2 டீம் தான் குவாலிஃபை ஆக முடியும். ஒரு டீமுக்கு 3 மேட்ச். ஸோ ஓவரால் 12 லீக் ஸ்டேஜ் மேட்ச், குரூப் ஏ கார் மேட்ச், குரூப் பி கார் மேட்ச், இது இல்லாமல் 2 செமிஃபைனல், ஒரு ஃபைனல். ஸோ இதுதான் ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 ஷெட்யூல் ஆர் ஃபார்மேட். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். குரூப் ஏல இந்தியன் டீம் மேட்சஸ்லாம் துபாயில் நடக்கும். மற்ற எல்லா டீமுக்கும் மேட்ச் பாகிஸ்தானில் நடக்கும். ஸோ இதுதான் ஃபார்மேட் ரூல்ஸ் மக்களே. ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மாற்றி நடக்குது. குரூப் ஏ மேட்ச் 2 வச்சா குரூப் பி மேட்ச் 2 நடக்கும். குரூப் ஏ மேட்ச் 2, குரூப் பி மேட்ச் 2 இப்படி தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 4வது மேட்ச் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இன்றைக்கி நடக்க போகுது. நாளைக்கு தான் ஒரு மேட்ச் அவைட்டட் மேட்ச் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவே அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதுதான் ஓவரால் ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 ஃபிக்சர்ஸ் மக்களே. ஒரு நோட் பார்த்துக்கோங்க. இதுதான் ஓவரால் ஃபிக்சர்ஸ், 12 மேட்சோட ஓவரால் டீட்டெயில் மேட்ச். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஒரு ஷார்ட் சம்மரி மட்டும் பார்த்துருவோம் மக்களே. இந்தியா பார்த்தீங்கன்னா டாஸ் தோத்துட்டாங்க. பங்களாதேஷ் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. ஆனால் எல்லாமே ஒழுங்காக போகல. 5 விக்கெட் பவர் பிளேக்குள்ளேயே விட்டாங்க. டாப் 5 காலி. அதுக்கப்புறம் ஜேக்கர் அலி, தௌஹீத் ஹிதாய் சூப்பராக 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜேக்கர் அலி 72 ரன்ஸுக்கு அவுட் ஆனார். தௌஹீத் ஹிதாய் பாவம் கிராம்ஸோட நல்லா ஆடி 100க்கு அவுட் ஆனார். ஸோ பங்களாதேஷ் 228 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 46.1 ஓவர்ஸில் 229 சேஸ் பண்ணாங்க. இங்கே சுப்மன் கில் செஞ்சுரி, கோலி 30, ரோஹித் சர்மா 40, அப்படியே 30 கே ராகுல் 40 அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீமோட பெஸ்ட் பிளேயிங் லோன் எப்படி இருக்கும், துபாயில் யார் ஜெயிக்க போகிறா, யாருக்கு வின் ஃபேக்டர் நிறைய இருக்குது, ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் எப்படி இருக்க போகிறாங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா பிளேயிங் லோனில், என்னென்ன பண்ணால் 2 டீமும் ஜெயிக்கலாம். ஸோ இதை பற்றின எல்லா ப்ரிவ்யூமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மதர் ஆஃப் ஆல் கிரிக்கெட் கிளாஸஸ், ஒரு செம்ம ஹைப் இருக்கும். அதுவும் ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் வந்துட்டாலே பாகிஸ்தானுக்கு ஒரு செம்ம ஸ்லெண்டர் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஃபேக்ட் ஆஃப் த டேல சொல்கிறோம். ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வீடியோ ப்ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக இந்த டீம் எப்போரா ஒரு ஓடிஐ மேட்ச் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிசி வேர்ல்ட் கப் 2023 ஆனதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்பி ஓடி ஆடுறாங்க. அங்கே அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இந்தியா வந்து பங்களாதேஷ் வச்சு பாகிஸ்தானை பொட்டலம் பண்ணிட்டாங்க. மகா பொட்டலம். அது நல்லா ஆடிந்த பாகிஸ்தான் அவுட் ஆகி 190 அவுட் ஆயிட்டாங்க. அந்த மேட்ச் ஈஸியாக இந்தியா சேஸ் பண்ணி அடிச்சாங்க. அதில் ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடிப்பார். அதுக்கப்புறம் கில்லு, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது ஒரு தம்பிங் வின் ஃபார் இந்தியன் டீம். ஆனால் பொட்டலம் பண்ணாங்க பாகிஸ்தானை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் துபாயில் நடக்குமா தெரியாது. நடந்தால் நமக்கு சந்தோஷம். ஸோ வாங்க ஃபேக்ட் ஆஃப் த டேல போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல நீங்கள் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்டாட் உங்களுக்கே ஒரு செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. பட் இதுதான் உண்மை. இது வரைக்கும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலே 5 தடவை ஆடி இருக்காங்க. 2004, 2009, 2013, 2017 லீக் மேட்ச் அண்ட் ஃபைனல்ஸ், அதோட 5 மேட்ச். ஸோ இந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாகிஸ்தானுக்கு தாங்க அட்வான்டேஜ் இருக்குது. இந்த 5ல் 3 தடவை பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. 2017 ஃபைனல்ஸ், 2004, 2009 3 எடிஷனும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 2013 லீக் ஸ்டேஜ் அண்ட் 2017 லீக் ஸ்டேஜ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் இந்தியாவோட அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் மட்டும். நம்ப முடியல. சரி வாங்க குவிஸ் பக்கம் போவோம். லாஸ்ட் டைம் குவிஸ் கேட்டிருந்தேன் 2017 பங்களாதேஷோட சாம்பியன்ஸ் ஆஃப் கேப்டன் யாருன்னு. நீங்கள் யாருமே ஆன்சர் பண்ணல. ஓகே, இட்ஸ் பரவாயில்ல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மஷ்ரஃபே மோட்டாஸா, அவர் தான் கேப்டன். ஸோ இன்னைக்கான வீடியோ குவிஸ் கொஸ்டினுக்கு போவோம். இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் வீடியோமே ரொம்ப சிம்பிள் தான். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2017 ஃபைனலில் ஆடுவாங்க. இல்லை இந்தியா பாகிஸ்தான் போட்டலும் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபைனலில் இந்தியா வந்து பேட்டிங்கில் வந்து பாண்டியா தவிர யாரும் ஆட மாட்டாங்க. அண்ட் பாகிஸ்தான் பேட்டிங் போலிங் செம்மையாக ஆடி இருப்பாங்க. ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்னா, ஹூ இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் இன் ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2017 ஃபைனல்? இதுதான் கேள்வி. ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் 2017 ஃபைனலில் பாகிஸ்தான் ஜெயிக்கும் போது அன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எல்லா ஆன்சரும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் அனாலிசிஸ் பார்த்துருவோம். துபாய் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேட்டிங் ஆர் பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச் கிடையாது. ஒரு ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேசஸுக்கு செட் ஆகும். நடுவில் ஸ்பின்னர்ஸ் கேன் கம் இன் டு த ஃபோர். ஆனால் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிங்கன்னா இங்கே செம்மையாக ரன் கண்டெயின் பண்ணலாம். பட் ரன் ஃப்ளோ வந்து இங்கே அவ்வளோவா வந்தே இருக்காது. ஆவரேஜாக தான் வரும். லாஸ்ட் 10 ஓவர்ஸ் நீங்கள் ஆக்சிலேட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா பேட்டிங் பவர் வச்சிருக்கணும். ஸோ அதுதான் எங்கள் துபாயோட ஸ்ட்ராட்டஜி. துபாயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆன டீம் 23 தடவை ஓடியிலையும், செகண்ட் பேட்டிங் ஆன டீம் 35 தடவை ஓடியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்ட் இந்தியா பங்களாதேஷ் மேட்சுமே சேசிங் டீம் தான் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் கிளியர் டு சே, ஏன்னா டியூக் வர ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது. ஸோ இட்ஸ் கிளியர் டு சே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு 280+ அடிக்க பாருங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா
சேசிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ வாங்க இந்தியா கிட்ட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ம் ஃபேவரட்ஸாக போகிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் முதல் மேட்ச் நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டு வராங்க. ஆனால் இந்தியா அந்த அதர் ஹேண்ட் பங்களாதேஷை ஈஸியாக ஜெயிச்சிட்டு வராங்க. கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க பங்களாதேஷ், அவங்க பாராட்டே ஆகணும், நல்லா போட்டாங்க. 46 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாலுமே இந்த இந்தியன் டீம் வந்து ஆன் பேப்பர் சாலிடாக தெரியுறாங்க பாகிஸ்தானை கம்பேர் பண்ணால். 3-0 இங்கிலாந்து வந்து ஹோமில் தோக்கடிச்சிட்டு வந்தாங்க, ஒரு மகா போட்டலும் பண்ணாங்க இங்கிலாண்டை. பங்களாதேஷ் கிட்ட வந்து பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக ஆடி ஜெயிச்சாங்க, பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ஸோ இந்த இந்தியன் டீமோட ஸ்குவாடை பார்த்துருவோம். இந்தியா டீம் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 2 டெசிக்னேட்டட் விக்கெட் கீப்பர்ஸ். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா 4 ஆல்ரவுண்டர், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி 2 ஸ்பின்னர், அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங், முகமது ஷமி, அஷித் கானா. ஸோ 3 பேசர். ஸோ ஓவரால் இதுதான் இந்தியாவோட 15. ஸோ பும்ரா இல்லாமல் இந்த சீரிஸ் ஃபுல்லாக இந்தியா ஆடி தான் ஆகணும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த எஃபெக்ட் தெரியல. பாகிஸ்தான் மேட்ச்சில் மேபி தெரியுமோன்னு தோணுது. ஏன்னா 2024 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் உங்களுக்கு என்னன்னு தெரியும். பும்ராவோட 4 ஓவரில் தான் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க, 120 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை யாராலையும் மறக்க முடியாத மேட்ச். ஸோ அந்த பும்ரா இல்லாமல் இன்னைக்கு இந்தியன் டீம் பாகிஸ்தானோட ஆட போகிறாங்க. சில பல சேஞ்சஸ் பண்ணோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருந்ததுன்னா, ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, அர்ஷதீப் சிங் ஏன் போன மேட்ச் ஆடலன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி. அவர் எப்படி மிஸ் பண்ணாங்க? லெஃப்ட் ஆம் பவுலர் சூப்பராக இந்தியாவுக்கு பண்ணுறாரு, என்னன்னு புரியல. பட் பாகிஸ்தான் மேட்சோடலாம் அர்ஷித் ராணா கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. அர்ஷித் ராணாவை எனக்கு தெரிஞ்சு அர்ஷதீப் சிங் கண்டிப்பாக ஆனும். ஏன்னா பாபர் அசாம், ரிஸ்வான், நிறைய பேருக்கு அந்த டீமில் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸோட ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுவும் ரிஸ்வான், பாபர் அசாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால் என் ஒப்பீனியன் என்னென்னா அர்ஷித் ராணாக்கு ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் பிளேயிங் லெவனில் வந்தே ஆகணும். மற்றபடி இந்த பிளேயிங் லெவன் செட்டு. ஏன்னா நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது, நிறைய பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கிட்டேருந்து போக மக்களே, ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் வேற மாதிரி கிழிச்சு கொடுக்குறாங்க. இந்தியன் டீமுக்கு பவர் பிளேயில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஏன்னா பங்களாதேஷோட 71 ரன்ஸ் அடித்தாங்க. ஒரு அடி அடித்தார் ரோஹித் சர்மா, ஒரு இடிக்கிறார் பவுலர்ஸை. T20 அப்ரோச் எடுக்கிறாரு, அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா 2020 வேர்ல்ட் கப்லேயே அவர் தான் பண்ணுவார். 50-100 போடுறாரோ இல்லையோ ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவர் அவுட் ஆகிடுவார். 30-40 அந்த மாதிரி ஆடுறாரு. அது போது ரோஹித் சர்மா. பட் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக ஷஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷாவோட என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். பட் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி அடிச்சார் வேர்ல்ட் கப்பில், இங்கேயும் அடிச்சோம். சுப்மன் கில் சொல்லவே வேணாம், ராஜா மாதிரி ஆடுறாரு, செம்ம கிங் ஆஃப் திஸ் ஃபார்மேட், அடுத்த கோலின்னே சொல்லலாம். செம்மையாக கம்போஸ்டாக ஆடுறாரு. ஸோ அவர்கிட்டருந்து ஒரு 50 எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், யாராவது ஒருத்தர் செஞ்சுரி போட்டால் நல்லாயிருக்கும் ரோஹித் கில்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் கோலி. ஆஹா, இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? பாகிஸ்தான்னாலே ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். எப்போ பாகிஸ்தானோட மேட்ச் வந்தாலும் மனுஷன் ஆடி கொடுத்துருவாரு. 2024 T20 வேர்ல்ட் கப்பில் மட்டும்தான் ஆட முடியல. 2020 ஓடிஐ வேர்ல்ட் கப்லையும் அவ்வளோ அடிச்சார். ஏன்னா ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சாங்க, அவ்வளோ இல்லை. பட் இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 2025 பாகிஸ்தானோட ஆடும்போது விராட் கோலி ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவாக தான் இருப்பார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. பட் எனிவேஸ் வி ஆல் நோ கோலி vs பாகிஸ்தான் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 50 ஃப்ரம் கோலி. 100 வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பட் 50 வந்தாலே பெருசு, ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் நம்பர் 4 மாறிட்டு வராரு. பங்களாதேஷ் மேட்ச்சில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி ஆன ஓடிஐ சீரிஸ்லாம் நல்லாவே ஆனார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயருமே ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருப்பார் இந்தியன் டீம் பேட்டிங். ஏன்னா சப்போஸ் ஷஹீன் அஃப்ரிடி பவர் பிளேக்குள்ளேயே இந்தியன் டாப் ஆர்டர் த்ரூ பண்ணிட்டார்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் கம்போஸ்டாக ஆடி கொடுக்கணும். ஏன்னா கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் தான் நம்பர், அக்ஷர் பட்டேல், இவங்க 3 பேர் நம்பி தான் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்தியன் டீம் டாப் 3 விக்கெட்ஸை பவர் பிளே விட்டுருவாங்க பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு. அதுவும் ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷாக்கு மூவ்மெண்ட் அண்ட் ஸ்விங் இருந்தால் ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கம்போஸ்ட் ஆடணும், நல்லா ஆடி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட் ஆட மாட்டார், கேஎல் ராகுல் தான் ஆடுவார். ஸோ கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா கப் 2023 நினைக்கிறேன் செம்மையாக ஆடினார் ஒரு மேட்ச், செஞ்சுரி அடிப்பார் பாகிஸ்தானோட நம்பர் 5 வந்து. ஸோ அந்த மாதிரி கேஎல் ராகுல் ஆடணும். ஏன்னா இந்தியன் டீம் சொல்ல முடியாது, ஒன்ஸ் அக்ரெசிவாக ஆடி நன்னையும் எடுக்கலாம், இல்லை ப்ரெஷரில் 2 for 3 for பவர் பிளே 2-3 விக்கெட் விடலாம். ஸோ என்ன நடக்கலாம், நம்ம பாகிஸ்தானில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ கேஎல் ராகுல் தான் நம்பி இந்தியன் டீம் மிடில் ஆர்டரில் இருக்க போகிறாங்க. அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 வருவார், ஓகே. பட் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆங்கர் பண்ணோன்னா கேஎல் ராகுல் தான் ஒரே ஆள். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அக்ரெசிவ் கேரில் ஆடுவார், அக்ஷர் பட்டேல் அப்பப்போ அக்ரெசிவ் ஆடுவார். ஸோ கேஎல் ராகுல் தான் ஒரே ஹோப்பு மிடில் ஆர்டரில். இந்தியன் டீம் சப்போஸ் தடுமானா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பேட்டிங்கே கிடைக்கல. பங்களாதேஷ் மேட்ச்சில் கிடைக்கவே இல்லை, அவங்க மற்றவங்களே ஈஸியாக முடிச்சிட்டாங்க. பட் அவருக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் போலிங் வந்து பேஸ் அட்டாக் மட்டுமே நம்பி இருக்குது, பட் ஸ்பின் நல்லாயிருக்கு, பின்னாடி பேசும். ஸோ ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கும். நம்ம பவுலிங்கில் அவருக்கு ஒரு 6-7 ஓவர் கொடுங்க, பவர் பிளேயில் வந்து 2 ஓவர் கொடுக்குறாங்க, தட்ஸ் நைஸ் டு சி. பட் கொஞ்சம் ஒரு ஸ்பீட் இல்லாமல் மூவ்மெண்ட்டும் இருந்தால் பாண்டியாவோட பவுலிங் நல்லாயிருக்கும். பட் மற்றபடி ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இமாம் உலக்கும் பாபர் அசமும் ட்ரிபிள் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு பவர் பிளேயர் 2-3 ஓவர் கொடுத்தா கண்டிப்பாக விக்கெட் வரணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். ஜடேஜா ஆஸ் யூஷுவல் எக்கனாமியாக போட்டு கொடுத்துருவாங்க. 10 overs 45, 50, 55, 60க்குள்ளே போட்டு கொடுத்துருவாரு. ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அக்ஷர் பட்டேல் பற்றி சொல்லவே வேணாம், ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்கார், சூப்பராக போட்டார். ஒரு ஹேட்ரிக் மிஸ் பண்ணிட்டார் ரோஹித் சர்மா கேட்ச் விட்டதால் பங்களாதேஷ் மேட்ச்.
மேட்ச்சில். ஸோ அவரும் 10 ஓவரில் 60 ரன் கீழே கொடுத்துருவார். வாஷிங்டன் சுந்தர் ஆட போகிறது கிடையாது. பட் இங்கே அட்வான்டேஜ் என்னன்னா அக்ஷர் பட்டேல் பேட்டிங் இப்போ டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. நம்பர் 5ல் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆனார். ஓகே, பங்களாதேஷோட ஆடி கொடுக்க முடியல, பட் பாகிஸ்தானோட வேர்ல்ட் கப்லையுமே ஒரு நல்ல ரன் அடிச்சு கொடுத்தாரு T20 வேர்ல்ட் கப்பில். ஸோ ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா ஆப்ரார் அஹமத்னு ஒரு ஸ்பின்னர் நல்லா போடுவார் பாகிஸ்தானில். ஸோ அக்ஷர் பட்டேல் 9 அடிச்சா கொஞ்சம் நல்லா ஆடி ஆகணும். ஏன்னா டாப் 2-3 வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டா இவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் வரும். ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். பேட்டிங்கில் பவுலிங் கன்னு 2 பேரும். ஃபாஸ்ட் பவுலிங் தான் லாஸ்ட் செக்ஷன். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, அஷ்தீப் சிங் ராணா. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட அஷ்தீப் சிங் ஆடவே இல்லை. ஆனால் முகமது ஷமி ஆடினாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. ராணா நல்லா போட்டார், நான் குறையே சொல்ல மாட்டேன். பட் எந்த டேவாக இருந்தாலும் அர்ஷித் ராணாவோட அஷ்தீப் சிங் தான் பெட்டர். ஏன்னா ஓடிஎல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு ரெக்கார்டு இல்லை. பட் இருந்தாலுமே லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆம் வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து டெத்தில் நல்லா போடுவார். ஸோ அதனால அஷ்தீப் சிங் தான் ஆடணும் பாகிஸ்தான் மேட்ச்சில். அர்ஷித் ராணா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார், பட் அடிச்சிருவாங்க அர்ஷித் ராணாவை. அஷ்தீப் சிங் மாதிரி அவர் எஃபெக்டிவாக இருப்பாருன்னு தெரியாது. பட் ஷமி வந்துட்டாருங்க, 5 விக்கெட்டால் எடுத்தார் பங்களாதேஷோட. பழைய ஷமி இல்லைனாலும் அந்த ஒரு வெறி தெரியுது ஷமி கிட்ட, அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதே வெறியோட பாகிஸ்தான் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டரும் எடுத்தால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ். இங்கே தான் இந்தியன் டீமுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். பங்களாதேஷ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவ்வளோவா எல்லாம் ஆடிட்டாங்க. 10 ஓவர்ஸ் விக்கெட் வரல, பட் எக்கனாமிக்கலாக போட்டார். ஸோ பாகிஸ்தான் மேட்ச்சில் திரும்பி குல்தீப் யாதவ் ஆட வைக்கணுமா, இல்லை மேபி வருண் சக்கரவர்த்தியோட போகலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இதே ஏரியாவில் தான் வருண் சக்கரவர்த்தி 2021 பாகிஸ்தான் ஆனால் T20 வேர்ல்ட் கப்பில் அடிச்சிட்டாங்க. திரும்பி அவர் வந்தால் ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக்னு சொல்லுவோம் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவர் ஆறான்னு பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவோட தான் ஸ்டிக் பண்ணுவாங்க. பவுலிங்கில் மட்டும் அஷ்தீப் சிங் அர்ஷித் ராணாக்கு பதிலாக அஷ்தீப் சிங் வரும். மற்றபடி இந்த இந்தியன் டீம் பார்க்க செட்டாக இருக்கா. வாங்க மக்களே, நெக்ஸ்ட் பாகிஸ்தான் பற்றி பார்ப்போம். பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டோட ஹோஸ்ட். ஸோ அவங்களுக்கு அவங்க பிச்சு பற்றி எல்லாமே தெரியும். பட் ஆனால் இந்தியா கூட ஆடுற மட்டும் துபாயில் ஆடுறாங்க. ஓகே, நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. அது இந்தியா பண்ணுறது அது ஓகே. ஸோ பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கூட 60 ரனில் தோத்தாங்க. 320 கன்சீட் பண்ணாங்க நியூசிலாண்டோட. பேட்டிங்கில் வந்து ஃபக்கர் ஜமான் இன்ஜுரினால போயிட்டார். அதுக்கப்புறம் பாபர் அசம் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி கொடுத்தாரு. மற்ற யாருமே சல்மான் அலி, குஷ்தில் ஷானால தோத்துட்டாங்க. மற்ற யாரும் ஆடல. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஸ்குவாடை பார்ப்போம். முகமது ரிஸ்வான் கேப்டன், பாபர் அசம், ஃபக்கர் ஜமான். ஒரே ஒரு நியூஸ் மக்களே, ஃபக்கர் ஜமான் ஃபஸ்ட் மேட்ச்சில் இன்ஜுரின்றதுனால அவர் ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலாக இமாம் உல் ஹக் வந்திருக்காரு. கம்ரான் குலம், சவுத் ஷக்கீல், தயாப் தஹீர் இவங்கெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ். ஃபஹீம் அஷ்ரஃப், குஷ்தில் ஷா, சல்மான் அலி ஆகா 3 ஆல்ரவுண்டர்ஸ். உஸ்மான் கான், ரிஸ்வான் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ். அப்ரார் அஹமத் ஒரே ஒரு ஸ்பின்னர், அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். முகமது ஹஸ்னைன், ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, ஷஹீன் ஷாஃப்ரெடி இவங்க வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் பாகிஸ்தான் ஸ்குவாட் மக்களே. ஆல் பேப்பர் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் செம்மையாக இருக்குது. பேட்டிங் டெப்த்து நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை, லேக் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸே கிடையாது இந்த டீமில். அதுதான் ஒரு பெரிய தலைவலி. எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க பேட்டிங்கில். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்லைன்னு ஒரே ஒரு ஸ்பின்னர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாகிஸ்தான். ஸோ இவங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபக்கர் ஜமான் ரூல்ட் அவுட் ஆஃப் சாம்பியன் சர்வீஸ். அதனால டேரெக்டாக இமாம் உல் ஹக் வாக்கின் பண்ணுவார் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் பாபர் அசம் இவங்க 2 பேர் ஓப்பனிங். 1 டவுன் பார்த்தீங்கன்னா சவுத் ஷக்கீல். நம்பர் 4 வந்து முகமது ரிஸ்வான் கேப்டன் விக்கெட் கீப்பர். நம்பர் 5 எய்தர் கம்ரான் குலாம் அண்ட் தய்யப் தஹீர். அது யார் ஆடுவாங்கன்னு பார்ப்போம். நம்பர் 6 சல்மான் அலி ஆகா வைஸ் கேப்டன், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. குஷ்தில் ஷா இவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பவுலர்ஸ் வந்துருவாங்க. ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் 11th ஆப்ரார் அஹமத். ஸோ இப்படி தான் பாகிஸ்தான் டீமோட பிளேயிங் லெவன் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் பாகிஸ்தானால் எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் கிட்ட கேப்டன் விக்கெட் கீப்பர் ரிஸ்வான் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அகேன்ஸ்டாக இதே ஸ்டேடியத்தில் 2021 வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணார். அதில் ஆல்மோஸ்ட் இந்த பாதி பிளேயர் இருக்காங்க. பட் இங்கே என்னன்னா ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் ஆல்சோ ரிஸ்வான் லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் அகமதாபாத் ஆனப்போ ஒரு 50 போட்டு நல்லா ஆடி கொடுத்தாரு. ஸோ இவருக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவே ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. என்ன T20 வேர்ல்ட் கப்பில் தான் சொதப்பிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு முகமது ரிஸ்வான் வந்து செட் ஆகிட்டானா இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்னு நினைக்கிறேன். பால்ஸ் தின்னுவார், பட் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா ரன் தானாக வரும். பட் பாகிஸ்தானுக்கு இவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பாபர் அசாமோட முகமது ரிஸ்வான் வந்து ஆக்சிலேட் பண்ணுவார், டபுள் கேர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ முகமது ரிஸ்வானோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கேப்டனாக நல்லா டீமை வழிநடத்தணும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் இமாம் உல் ஹக் அண்ட் பாபர் அசாம். இமாம் உல் ஹக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஃப்ரேலே கிடையாது. ஃபக்கர் ஜமானே எங்கே வந்தார் தெரியாது. இப்போ திடீர்னு இமாம் உல் ஹக் கூட்டு வந்திருக்காங்க. இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பழைய குடோனுக்கே போகிறாங்க. பட் இமாம் உல் ஹக் வந்து அந்த அளவுக்கு ரெக்கார்டே கிடையாது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. யார் போட்டாலும் அவுட் ஆகிடுவார். பார்ப்போம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. பாபர் அசாம் பற்றி ரொம்ப கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து 100 பால் ஆனால் 60 ரன் அடிக்கிறாரு, 110 பால் ஆனால் 70 ரன் அடிக்கிறார். அவரோட வே ஆஃப் பிளேயர் தான். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். பட் பால்ஸ் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு ரன்ஸும் கொஞ்சம் அடிக்கணும். அதை அவர் பண்ண மாட்டார். எல்லோரும் கலாய்க்கிறாங்க. பாபர் அசாமை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நல்ல பிளேயருங்க, நல்லா ஆடி கொடுப்பாரு. ப்ரெஷர் இன்னிங்ஸில் டீமை காப்பாற்றார். பட் என்ன ரொம்ப டாட் பால் ஆடுறாரு. அண்ட் ஆல்சோ டீமை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணார். மற்றபடி பாபர் அசாம் நல்ல இன்னிங்ஸ் இந்தியாவோட ஆடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவரோட ட்ரால்ஸ்லாம் அப்பாட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் அண்ட் சவுத் ஷக்கீல். இதில் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும். இல்லை சவுத் ஷக்கீல் தான் ஆடுவார். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இவர் மட்டும்தான் ஆடுவார். ஏன்னா உஸ்மான் கான் பேக்கப் விக்கெட் கீப்பர்ஸ் அவர் ஆட மாட்டார். சவுத் ஷக்கீல் பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப்பில் சூப்பராக ஆனார். இந்தியன் பிச்சில் நல்லா ஆடினார். ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மேபி மிடில் ஆர்டரில் நல்ல டென்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஒரு 10-20 பால்ஸ் தாண்டிட்டா நல்ல பிளேயருங்க. சவுத் ஷக்கீல் தேவைப்பட்டால் ஸ்பின்னும் போடுவார். பேட்டிங்கில் நல்லா ஆடுவார். அக்ரெசிவ் ஹிட்டர் மாதிரி கிடையாது.
ஆனால் நல்லா ரன்ஸ் அடிப்பார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்ல இது, ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஸோ சவுத் சைக்கிள் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் ஆடி கொடுக்கணும் மிடில் ஆர்டரில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ரான் குலாம், அதாவது ரைட்ஸில் இருக்கிற கம்ரான் குலாம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது தையப் தஹீர். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் பிளேயிங் ஸ்பாட் இருக்குது. அது யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் வந்து தையப் தஹீர் ஆடினாங்க, பட் அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாலே டக் அவுட் ஆயிட்டார். ஸோ மேபி திரும்பி தையப் தஹீருக்கே சான்ஸ் கொடுப்பாங்களா இல்லை கம்ரான் குலாம் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. 2 பேருமே பிஎஸ்எல்ல நல்லா பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ட்ராஃபியில் தையப் தஹீர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்த 2 பேரில் யார் ஆட வைப்பாங்கன்னு தெரியல. பட் நான் இவங்க பேட்டிங் ஆடி நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. பட் யார் ஆடினாலுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட் பாகிஸ்தானோட ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஃபஹீம் அஷ்ரஃப், சல்மான் அலி ஆகா, குஷ்தில் ஷா. ஸோ இவங்க 3 பேர். இதில் வந்து ஃபஹீம் அஷ்ரஃப்க்கு டீமில் இடம் இல்லை, ஏன்னா 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் ஆடுறாங்க, சல்மான் அலி ஆகா, குஷ்தில் ஷா. அதுவும் வைஸ் கேப்டன் சல்மான் அலி ஆகா வேறு லெவலில் ஆடுறாரு. 10 ஓவர் எக்கனாமிக்கலாக 50 ரன்ஸ்குள்ளேயே கொடுக்குறாரு. நல்ல பவுலிங் போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்கில் அக்ரெசிவாக ஆடினார். நியூசிலாந்து கூட ஒரு 24 ஆஃப் 40 நல்ல பிளேயர். குஷ்தில் ஷாவும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடி இருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ இவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். இவருமே அக்ரெசிவ் விட்டு டபுள் ரோல்ஸ் இருக்குது. பவுலிங்குமே நல்லா போடுவார். இவர் வச்சு ஒரு 7-8 ஓவர் கண்டெயின் பண்ணிடலாம். ஃபஹீம் அஷ்ரஃப்க்கு அநேகமாக இடம் இல்லை. பட் குஷ்தில் ஷா, சல்மான் அலி ஆகா நம்பி தான் பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர்ஸ் போத் பேட்டிங்லையும் சரி ஸ்பின்லையும் சரி இருக்குது. இவங்க 2 பேர் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹயஸ் ஆஃப், ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு தலைவலி கொடுப்பாங்க. அது யாருன்னு தெரியாது. பட் பாகிஸ்தானுமே இவங்க 3 பேர் நம்பி தான் இருக்காங்க. ஷஹீன் ஷா அஃப்ரிடி காலங்காலமாக இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்துனே இருக்காரு. நசீம் ஷா இப்போ அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்காரு. ஹாரிஸ் ராஃபா நம்ம ஆளுங்க ஈஸியாக ஆடிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஷஹீன் ஷா அஃப்ரிடியும் நசீம் ஷாவும் ரொம்ப தபிள் கொடுத்தாங்க. 2022 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 2024 T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 2023 ODI வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும். ஸோ இவங்க 2 பேர்கிட்ட விக்கெட் கொடுக்காம இருந்தால் இந்தியா ஆடலாம். பட் பாகிஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் பிளேயில் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் தான் பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நசீம் ஷா, ஷஹீன் அஃப்ரிடி மெஜாரிட்டி ஆஃப் த ஓவர்ஸ் போடுவாங்க. டெத்தில் வந்து ஹாரிஸ் ராஃப் கவர் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேர் பவர் பிளேயில் மேக்ஸிமம் விக்கெட் எடுத்தால் தான் இந்தியாவை ட்ரபிள் பண்ண முடியும், பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஹாரிஸ் ராஃப் ரன் லீக் பண்ணாமல் போடணும், அது பண்ணுறாரான்னு பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து முகமது ஹஸ்னைன், அப்ரார் அஹமத். முகமது ஹஸ்னைன் ஒரு பேக்கப் பேசர்ஸ், ஒரு ஆட மாட்டார். அப்ரார் அஹமத் தான் ஆடுவார். எனக்கு என்ன தலைவலினா, நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பின்னரோட போகிறாங்க பாகிஸ்தான். எனக்கு அது புரியவே இல்லை. சல்மான் அலி ஆகவும் குஷ்தில் ஷாவும் பேக்கப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் அப்ரார் அஹமத் அளவுக்கு எஃபெக்டிவான்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். அப்ரார் அஹமத் நல்ல கூகுளி போடுற ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், நல்ல பிளேயர். இவரை மாதிரி வேறு ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம், எடுக்கல. பட் நல்ல ஸ்பின்னர். இவர் எப்படி இந்தியா ஆடுறான்னு பார்ப்போம். பட் இவர் கண்டிப்பாக 2 விக்கெட் எடுத்து காப்பாடுப்பார். ஆல் த மக்களே, வீடியோட எண்டு பட்டு கொண்டோம். ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் டைம். துபாயில் ஆடுறாங்க இந்தியா vs பாகிஸ்தான். பழைய ரெக்கார்ட்லாம் ஓடியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் ஃபேவரட்ஸாக இருக்குது. பட் பாகிஸ்தான் யூ நெவர் நோ, மைட் புல் ஆஃப் யூ நோ ரிவர்ஸ் கார்டு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து ஒரு டைசி கால் தான் கொடுக்குறேன். பட் இந்த மேட்ச் எய்தர்வே போகலாம். இந்தியன் டீம் 60, பாகிஸ்தான் டீம் 40. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். வந்து பாகிஸ்தான் வந்து திடீர்னு நல்லாவும் ஆடலாம், ஆடாமலையும் போகலாம். பட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரே டீம் பாகிஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால இந்தியா 60, பாகிஸ்தான் 40 என்னோட ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ கிளாஷஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி vs ரோஹித் சர்மா, விராட் கோலி. நசீம் ஷா vs விராட் கோலி, KL ராகுல், ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அக்ஷர் பட்டேல் vs அப்ரார் அஹமத். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபக்கர் ஜமான், இமாமுல் ஹக், பாபர் ஆசம் vs யார், ஷமி, ரஷ்தீப், ரஷித் ரானா. ஸோ செம்ம கீ கிளாஷஸ்லாம் இருக்குது. பட் இந்தியன் டீம் ஃபர்ம் அட்வான்டேஜோட போகிறாங்க. துபாயில் அவங்களுக்கு பிச்சு அப்படின்னு தெரியும். பட் பாகிஸ்தானுக்கு ஆடி இருக்காங்க. எனிவேஸ் ஒரு டைட் கான்டெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன் சைட் மேட்சாக போகாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பாகிஸ்தான் நல்லா ஆடணும், இந்தியன் டீம் நல்லா ஆடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் டீமோட லாஸ்ட் மேட்ச் யாரோட ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஒரு 1 வீக் பிரேக் அப்புறம் ஆடுறாங்க. ஒரு பெரிய ரெஸ்ட் இருக்குது இந்தியன் டீமுக்கு. ஸோ அதான் அவங்களோட லாஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டா ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ்க்கு போன மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். ஏன்னா நியூசிலாண்டு ஆல்மோஸ்ட் பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இவங்க 2 பேர் மேட்ச் பாகிஸ்தான் மேட்சோட வேறு லெவலில் இருக்கும். பட் மதர் ஆஃப் ஆல் மேட்சஸ் எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான் தான். ஸோ அதுவும் சண்டே நடக்குது. 2:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். லைவ் பாரு மக்களே. அதுக்கு அடுத்த மேட்ச் தான் இந்தியா நியூசிலாண்டோட ஆடுறாங்க. அதுவும் ஒரு நல்ல மேட்ச் தான் இருக்கும். வெயிட் பண்ணுறோம். ஸோ ஆல் தான் மக்களே, வீடியோட 2 பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே இந்தியன் பாகிஸ்தான் மேட்ச் ப்ரிவியூ பற்றி பேசி பண்ண நம்புறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்வி பிளேயிங் லெவன் குவிஸ் எல்லாத்துக்கும் அவங்க ஆன்சர் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இனி சாம்பியன்ஸ் ஆஃப் வீடியோ ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். இது ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் வரும். நடுவில் ஒரு IPL வீடியோ வருது. சர்ப்ரைஸாக ரெடியாக இருங்க மக்கள்.